ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது இங்க பாருங்க, மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த அறிக்கை கடிதம் அனுப்பியிருக்கார். இது அவர் கையில் தானே, அவர் அறிக்கை தான். அதுல என்ன அவர் சொல்லிக்காரு பாருங்க. 10 முதல் 12 ஆண்டுகளாக NULM திட்டத்தின் சென்னை மாநகராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த 12,000 பேரை திடீரென்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. கொரோனா போன்ற பேரிடர், வர்தா, இந்த நிவர் போன்ற புயல்கள் மற்றும் கொரோனா பேரிடர் காலத்தில் நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றியவர்கள், அது மட்டுமின்றி 90% மக்கள் பட்டியலின வகுப்பை சார்ந்தவர். அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதான் கொடுத்துக்காரு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு என்ன சொல்றாரு? உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திருக்காமல் நம்முடைய இந்த தூய்மை பணியாளர்களை தனியார்கிட்ட ஒப்படைக்க, இந்த நகரத்தை சுத்தமாக்குகிற பணியை தனியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? அதான் கேள்வி. அப்படின்னா இந்த மாநகராட்சின்னு ஒன்று எதுக்கு இருக்கணும்? அதை கலைச்சி விட்டுலாம்ல. உள்ளாட்சிக்கு ஒரு தேர்தல் நடத்தி மாமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வது, மாநகருக்கு ஒரு தந்தை ஒரு தாயை தேர்வு செய்யறதெல்லாம் எதுக்கு? அது என்னதான் செய்யும்னு சொல்லுங்க. அது என்னதான் செய்யும்? அதுக்கு வேலை என்ன? தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. இந்த அரசு ஒப்பந்தம் கொடுக்குது. தனியாரே கையிலிருந்து காசு. தமிழ்நாட்டினுடைய நகரங்களை, முதன்மை நகரங்களை, குறிப்பா தலைநகரை தூய்மையா வச்சுக்கணும்னு ராம்கிங்கிற அந்த நிறுவனத்துக்கு, ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு, தனியார் நிறுவனத்துக்கு அவ்வளவு அக்கறை இருக்கா? அந்த நிறுவனத்துக்கு அரசு எவ்வளவு கொடுக்குது? ஒப்பந்தம் எவ்வளவு கோடிகளை கொடுக்குது? 2700 கோடி கொடுக்குது. ஒரு ஆண்டுக்கு 270 கோடி அப்படின்னா 10 மாசத்துக்கு எவ்வளவு வருது? 2700 கோடியே கொடுக்குது. இவங்க இப்ப 23,000 கொடுத்தானா அவன் 16,000 வாங்குறான், வேலைக்கு வாங்குறாங்க. தனியார் எப்படி செய்யும்? எந்த மாதிரி செய்யும்? ஒரு குப்பை அள்ளுறத கூட தனியாருக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேலை? அரசு என்ன? எல்லாமே தனியார் மயம்னா அரசு என்ன செய்யும் சுயமானு கேட்கிறோம்ல, ஒரு கேள்வி எழுப்புறோம்ல. அது என்னதான் செய்யும்னு சொல்லுங்க. என்னதான் செய்யும்? போக்குவரத்து தனியார் நடத்தணும், கொடுத்துரும். கல்வியை தனியார் நடத்தணும், கொடுத்துரும். மருத்துவத்தை தனியார் நடத்தணும். சாலை போடுதல் பராமரித்தல் தனியார். மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் கொடுத்துரும். சாராய கடை மட்டும் அதுவே நடத்துங்கிறத ஏற்குதா அந்த சமூகம்? யோசிச்சு பாருங்க. நம்ம மூக்க பிடிச்சிட்டு போடுற குப்பைகளை அவங்க மூலிகை எடுத்து சுத்தம் செய்யறாங்க. நீங்க பால் விற்கிறவன பால்காரங்கிறீங்க, காய்கறி விற்கிறவன காய்கறிக்காரங்கிறீங்க. அப்படிதானே சொல்றீங்க? அப்ப குப்பையை போடுறவனையில குப்பைக்காரன்னு சொல்லணும். அதை அள்ளி எடுத்து சுத்தம் பண்றவன நீங்க குப்பைக்காரங்கிறீங்க. இது எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு பாரு. காய்கறி விற்க வர்றவர் காய்கறிக்காரர், பால் விற்க வர்றவர் பால்காரர், குப்பையை போடுறவன் குப்பைக்காரன் இல்ல. உங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பயந்து கிடக்கும்போது முன்கள பணியாளர்கள்னு சொன்னீங்க. கொரோனா நேரத்தில் பெரும் புயல் காலங்கள்ல இன்னைக்கு புயல் வந்து ஒரு விழுந்துட்டா, ஒரு மரம் விழுந்துட்டா உடனே வெட்டி துப்புரப்படுத்தணும், வெள்ளத்துல மூழ்கிட்ட, அதெல்லாம் அவங்க தான் வந்து களத்துல நிக்கிறாங்க. இப்ப நீங்க தனியாருக்கு கொடுத்தா என்ன நடக்கும்? அவங்க பணி நிரந்தரம் கேட்கிறாங்க. பணி நிரந்தரம் செய்யறதுல 12 ஆண்டுகளுக்கு மேல வேலை செஞ்சுட்டாங்க. பணி நிரந்தரம் செய்யறதுல இருக்கிற இடையூறு என்ன? ஒரே காரணம், உங்களுடைய நிதி இல்லை, நிதி வளமை இல்லை, அவ்வளவு பண பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்றீங்க. இப்ப மகளிருக்கு உரிமை தொகைன்னு 1000 கொடுக்குறீங்க. இளம் பெண்களுக்கு புதுமை பெண் அப்படின்னு ஒரு 1000 கொடுக்குறீங்க. படிக்க போற தம்பிகளுக்கு தமிழ் மகன் ஒரு 1000 கொடுக்குறீங்க. அதுக்கு பணம் எவ்வளவு வருது? ஒரு ஆண்டுக்கு 12,000 கோடி அதுல செலவழிக்கிறீங்க. இந்த ஊரங்களும் சமாதி கட்டி நூலகம் கட்டி எல்லாம் திறக்கிறீங்கல்ல, அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க? சிலைகள் வைக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு செலவழிக்கிறீங்க? இப்ப மதுரையில ஐயா கருணாநிதி அவர்கள் பெயரில் 200 கோடிக்கு ஒரு நூலகம் கட்டியிருக்கு. நீங்க வாங்க, அந்த நூலகத்தில் எத்தனை பேருக்கு வந்து படிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு நூலகம் எவ்வளவு ரூபாயில கட்டலாம்? நீங்களே சொல்லுங்க.
எத்தனை பேர் உட்கார்ந்து படிப்பாங்க? ஒரு பெருநகரங்கள்ல 1000 பேர் படிப்பாங்களா? ஒரு 3 கோடி செலவழிச்சு கட்டிட முடியாதா? இல்லை 5 கோடி? அதுக்கு எதுக்கு 200 கோடி? பளபளக்கும் கண்ணாடியில் இருந்தால் தான் உள்ள படிப்பு வருமா? சொல்லுங்க நீங்க. 540 கோடிக்கு கலையரங்க அங்க மகாபலிபுரத்துக்கிட்ட கட்ட சொன்னது யாரு? கட்ட சொன்னது யாரு? தண்ட செலவு, தேவையில்லாத செலவுகள் எவ்வளவு இந்த நாட்டில் சொல்லுங்க. வீடு தேடி அரசு, அதுக்கு செஞ்ச விளம்பரையே எங்க வீடு தேடி இந்த அரசு வரல. போராடிக்கிட்டு இருக்க வீடு இருக்குல்ல, அங்கேயும் அரசு வரல. உங்களுடன் ஸ்டாலின் போராடுற எங்களுடைய மக்களுடைய ஸ்டாலின் ஐயா வரல. போராடுற மக்களோடு ஏன் ஸ்டாலின் ஐயா வரல? உங்களுடன் ஸ்டாலின் அங்க ஏன் இல்ல? எங்களுடன் ஏன் வரல? இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? யார்கிட்ட பதில் இருக்கு? தனியார் அல்லல, பொறுப்பா அல்லல. அரசு ஊழியரா இருந்தா அரசு கேள்வி கேட்கும், மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு பயம் இருக்கும். பேரிடர் காலங்களில் ஓடி வந்து அக்கறையா குப்பையை அள்ளுவான், தூய்மைப்படுத்துவான். தனியார்ட்டு கொடுத்தா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? இப்ப எங்க மக்கள் போறான்னா அவளை வெறியும் வெளியேற்றிட்டு வட இந்தியால வந்து இறக்குவான். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை ஆயிரம் தொழிலாளியை வெளியேற்றிட்டு வட இந்தியால இருந்து எடுப்பான். அவன் வந்து கொடுக்கறதான் கூலி. அவன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணானா அவனை அனுப்பிட்டு வேற ஒரு பீகார்ல இருந்து இறக்குறத விட்டு குஜராத்ல இருந்து இறக்குவான். குஜராத்ல இருந்து உத்தரப்பிரதேசல இருந்து இறக்குவான். அதான் நடக்கும். சரி, கொள்கை முடிவு எடுத்தாச்சுன்னு அரசு சொல்லுது. எதுல கொள்கை முடிவு? மக்களின் வாழ்வாதாரத்தை பறிச்சு வயிற்றுல அடிக்கிறதுக்கு ஒரு கொள்கை முடிவா? அவன் வேலையை பறிக்கிறது ஒரு கொள்கை முடிவா? மக்களை குடிக்க வைக்கிறதுல கொள்கை முடிவு. டாஸ்மார்க்கு மூட முடியாது, அரசின் கொள்கை முடிவு. பணி நிரந்தரம் செய்ய முடியாது, தனியாருக்கு கொடுத்தே தீரணும், இது கொள்கை முடிவு. இது கொள்கையா? இது கொள்ளையா? இதுக்கு பேர் கொள்கையா? தனியார் முதலாளி கொடுக்கும்போது, உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுக்கும்போது இது 2700 கோடி அப்படின்னா நீங்க அதுல 200-300 கோடி கமிஷன் வாங்காம கையெழுத்து போட்டீங்களா? சொல்லுங்க. இந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பார்க்கல. சேகர் பாபுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அறநிலைத்துறை தான் இதையும் பாக்குதா? இது குப்பையல்றதா அறநிலைத்துறை இங்க வருதா? சொல்லுங்க. மேயர்கிட்ட கேட்டா அவங்களோட உட்காந்து தேநீர் சாப்பிட்டாரு, உங்களோட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டாரு. ஏங்க, எங்களுக்கு நிரந்தர சாப்பாட்டுக்கு வழி சொல்லுனா நான் உங்களோட உட்காந்து சாப்பிட்டாருல, உங்களுக்கு டாட்டா காட்டினார்ல, இதெல்லாமா ஒரு பொறுப்புள்ள பதவி இருந்துகிட்டு பேசுற பேச்சா இது? பணியாளர்களை மிரட்டுவது, நீங்க வரலைன்னா வேற ஆளை வச்சு வேலை செய்யுங்கிறது, அது கொள்கை முடிவெடுத்தாச்சு. கொடுத்தது கொடுக்கறது தானே, மாற்ற முடியாதா? அதிமுக ஆட்சியில கொடுத்தாச்சு, பல மண்டலங்களே கொடுத்துட்டாங்க, 5-6 கொடுத்துட்டாங்க. நீங்க அப்ப என்ன பண்ணீங்கன்னு தெரிஞ்சுதானே நீங்க இந்த அறிக்கையை கொடுத்தீங்க. நீங்க வந்தா நாங்க மாத்துவோம்னு சொல்லி தானே சொன்னீங்க. அப்ப எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க? தெரியாம கொடுத்துட்டீங்களா? வெற்று வாக்குறுதிகளை, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு கடைசியா வாக்க பறிக்க கவர்ச்சிகரமான திட்டங்கள் 1000 500 கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், உங்களை தேடி. ஓரணியில் தமிழகம்லாம் எப்படி? இப்போ ஓரணியில் தமிழகம் வந்து குப்பையை அள்ளிருமா? குப்பையை குட்டி அள்ளுமா? ஓரணியில் தமிழகம், ஓரணியில் தமிழ்நாடு குப்பையை அள்ளுமா? போராடும் வெல்லும் தமிழ்நாடு, போராடும் வெல்லும். இப்போ போராடிட்டு இருக்கு தமிழ்நாடு, எங்க போய் வெல்லும்?